அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கின் இஸ்லாமிய உறவுகளே, இன்னும் சில நாட்களில் நாம் எல்லாம் என்ன பண்ண போறோம்? ரமலானுடைய மாதத்தை அடைய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். இங்க பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, போன வருடம் இந்த ரமலானுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் இன்றைய வருடம் இருக்கிறாங்களா என்று பார்த்தால் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. மரணம் எப்பொழுது வேணாலும் வரலாம். அப்போ இப்பேற்பட்ட இந்த மாதத்தை அடைவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்த ஒரு அருட்கொடை என்று சொல்லலாம். இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதில் நம்ம என்ன பண்ணுவோம்? நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருப்போம். இந்த நோன்பை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். எப்படி உங்களுக்கு முன் சென்ற அந்த சமுதாயத்திற்கு இந்த நோன்பை கடமையாக்கணுமோ அதே போல உங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்ற இதற்காண்டி லஅல்லக்கும் தத்தகூன், இதன் மூலமாக தக்குவாவை அடைவதற்காக. பண்பின் இஸ்லாமிய உறவுகளே, இந்த ரமலானுடைய மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தக்குவாவை அடையணும். இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம அதிக நன்மைகளை சேர்க்கணும் என்ற ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்பேற்பட்ட ஒரு அருட்கொடையான இந்த மாதத்தில் நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸாக இருக்கின்றது, அத்தாக்கும் ரமலான், உங்களிடத்தில் ரமலானுடைய மாதம் வந்திருக்கின்றது, ஷஹ்ருன் முபாரக்குன், பரக்கத்திற்கு பொருந்திய மாதம் என்பதாக. தொடர்ச்சியாக ஹதீஸ்களில் பார்க்கும் பொழுது, வானங்களுடைய கதவுகள் திறக்கப்படுகின்றது, சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றது, நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றது, ஷைத்தான்கள் விலகிடப்படுகின்றார் என்பதாக ஹதீஸ்களில் நம்மளால் பார்க்க முடிகின்றது. இன்றைக்கு இஸ்லாமிய உறவுகளே, இப்பேற்பட்ட அந்த பரக்கத்திற்குரிய இந்த மாதத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? விட்டுடக்கூடாது. ஆகையால் இந்த மாதத்தில் அதிக நன்மைகளை சேர்க்கக்கூடியவர்களாகவும், இந்த நன்மையின் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று நாளை சொர்க்கத்தில் மேலுள்ள ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஒன்று கூட்டுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. من صنعت